உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. குளுகுளு காலநிலையை கொண்ட ஊட்டியில் வரலாறு காணாத வகையில் வெப்பம் அதிகரித்துள்ளதால் உள்ளூர் வாசிகளே புலம்பும் நிலைக்கு ஆளாகியுள்ளனர். இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். இயற்கை எழில் கொஞ்சும் அழகு, இதமான குளிர்ந்த காலநிலை என சுற்றுலாவிற்கு சிறந்த சாய்ஸாக திகழ்கிறது உதகை மண்டலம். குறிப்பாக கோடை காலங்களில் உள்ளூர் வெயிலை தாங்க முடியாத பலரும் குடும்பத்துடன் உதகைக்கு சுற்றுலா சென்று கோடை பொழுதை இதமாக கழிப்பது உண்டு. இவ்வளவு ஏன், தமிழ்நாட்டில் கோடை வெயிலில் வாடும் பலரும் உதகையில் வசிக்கும் உள்ளூர்வாசிகளைக் கண்டு ஏங்கியதும் உண்டு. காரணம், மற்ற மாவட்டங்களை விட உதகையில் வெப்பம் குறைந்தே காணப்படும். ஆனால் இந்த ஆண்டோ நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் அதிகபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகிய நிலையில் இந்த ஆண்டு 28 டிகிரி செல்சியஸ் வரை உதகையில் வெப்பம் பதிவாகி உள்ளது. 73 ஆண்டுகளுக்கு முன்பு உதகையில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 25.5 டிகிரி செல்சியஸ் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் இது வரலாறு காணாத வெப்பமாக பதிவாகியுள்ளது. இதனால் ஸ்வெட்டர் போட்டு திரிந்த உதகை மக்கள் வெப்பத்தில் வெதும்பும் நிலையில் இதுபோன்ற வெயிலை கண்டதே இல்லை என்று புலம்புகின்றனர். இப்போ ஊட்டியில பாத்தீங்கன்னா சொன்னா இந்த மாதிரி வெயில் அடிச்சதே கிடையாது. ஏன்னா கீழ் தேசத்தில் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஊட்டி நோக்கி தான் எல்லாம் வருவாங்க. அங்கே வெயிலோட தாக்கம் ஜாஸ்தியான அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கீழே பிளைன்ஸில் இருக்கிற மாதிரி இங்கேயும் வெயில் அடிக்குது. குளுகுளு காலநிலை அனுபவிக்க உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் திரும்பிச் செல்லும் சூழல் நிலவுவதாக கூறுகிறார் உதகையில் உள்ள சுற்றுலா வழிகாட்டி. ஏப்ரல் மேலே கண்டிப்பாக எப்படியோ 2-3 மழை கண்டிப்பாக பெய்யும். மெயினாக மே மாதத்தில் கண்டிப்பாக பெய்யும். ஆனால் இந்த வருஷம் ஜனவரிலேருந்து இது வரைக்கும் மழை பெஞ்சதே இல்லை. ஆனால் இந்த மாதிரி கிளைமேட்டு இந்த அளவுக்கு அதிகமான வெயில் இது வரைக்கும் நான் ஊட்டியில் பார்த்ததே இல்லை. பயங்கரமான வெயில் எனக்கு தெரிஞ்சு. வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் வெப்பத்தை எதிர்கொள்ள நீர் சத்து நிறைந்த பழங்கள், உணவுகளை உண்டு வருகின்றனர் உதகை மக்கள். மேலும் உதகையின் இயற்கை சூழலே மாறியுள்ளது. இயற்கை நமக்கு விடுக்கும் எச்சரிக்கை என கூறுகிறார் வழக்கறிஞர் விஜயன். பிளைன்ஸில் இருக்கவங்க ஊட்டியில் குளு சீசனை அனுபவிக்க தான் இவ்வளோ தூரம் வராங்க. ஆனால் இங்கே கூட அவங்களுக்கு இந்த குளுமையான சீசனை என்ஜாய் பண்ண முடியறதில்ல. ஏன்னா அவங்க ஊர் மாதிரியே இப்போ ஊட்டியும் மாறிப்போச்சு, காலநிலையெல்லாம் ரொம்ப மாறிப்போச்சு. அவங்க இங்கே ஏன்டா வந்தோம்னு சொல்லி திரும்பி போகிற அளவுக்கு ஊட்டியில் இன்றைக்கி கிளைமேட் ஆகிப்போச்சு. கடந்த 79 வருஷத்துக்கு அப்புறமா இருந்த கிளைமேட்டு இப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. இது வரலாறு காணாத ஒரு வெயிலாக இருக்குங்க. எங்களுக்கு பல வருஷமாக ஊட்டியில் பிறந்து வளர்ந்து இந்த இடத்துல இருந்தாலுமே எங்களுக்கே இந்த வெயிலை தாங்க முடியல. நாங்களே குளு ஊட்டி எங்கே போகிறதுன்னு எங்களுக்கே தெரியல. இதனிடையே உதகையில் வரலாறு காணாத அளவிற்கு வெப்பநிலை பதிவாக தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் மரங்கள் வெட்டப்படுவதும் சதுப்பு நிலங்கள் அழிந்து வருவதுமே முக்கிய காரணம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இந்த மலை மாவட்டத்தில் வெப்பம் கடுமையாக இருக்கிறது என்று சொல்லி இப்போது சுற்றுலா பயணிகளுடைய வரத்து கூட குறைந்திருக்கிறது. இது இந்த மாவட்ட மக்களை வெகுவாக பாதிக்கிறது. அதாவது ஒரு வாழ்வாதாரம் பாதிக்கிறது என்பதை காட்டிலும் ஒரு மாவட்டத்தினுடைய இயற்கை சூழலே மாறி இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய இயற்கை நமக்கு விடுக்கும் எச்சரிக்கை. அதேபோல ஆண்டிற்கு ஆண்டு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பதோடு வாகன பயன்பாடும் அதிகரிப்பதால் காற்று மாசு ஏற்பட்டு உதகையின் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் வகையில் அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் உதகை வாழ் மக்கள். இந்த வருஷம் விண்டரும் வரல, அதே சமயத்தில் அந்த விண்டரை பிரேக் பண்ணி வரக்கூடிய சம்மரும் வரல. அதனால இந்த கண்டினியூட்டி போனதுனால தான் இந்த சம்மரோட இந்த வெப்பத்தோட தாக்கம் அதிகமாகிட்டு போகுது. அதனால என்ன நடக்கும், நம்ம கவர்மெண்ட்டு அது பர்டிகுலராக மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் இதுக்கு ஒரு தக்க ப்ரிகாஷன் மெஷர் எடுத்து, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெட்லேண்ட் ஈக்கோ சிஸ்டம் எல்லாமே சதுப்பு நில காடுகள் எல்லாத்தையும் நம்ம அழிச்சிட்டோம். இப்போ என்னென்னாக்கா சூரியன் பட்டு பூமியில் பட்ட உடனே அந்த சதுப்பு நில காடுகளை படும்போது என்னன்னாக்கா அந்த வெப்பம் கம்மியாயிரும். இன்னைக்கு அந்த வறண்டு இருக்கிறதுனால அந்த வெப்பம் அதிகமாகி ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால தான் பூமியுடைய வெப்பம் அதிகமாகிட்டே போகுது. இதுதான் ஒரு முக்கியமான காரணம். தந்தி டிவி செய்திகளுக்காக உதகையில் இருந்து செய்தியாளர் வில்லியம். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.